शिव भगवानुடைய மகா வாக்கியம் தேதி 30/12/2023 मीठे बच्चे शुभ कार्य में देरी नहीं करनी है। अपने भाई बहनों को टोकर खाने से बचाना है। बू बू कर आप समान बनाना है। இனிமையான குழந்தைகளே, சுப காரியத்தை செய்வதில் நேரத்தை தள்ளி போட வேண்டாம். தன்னுடைய சகோதர சகோதரிகளை ஏமாற்றம் அடைவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பூ பூக்கர் ஆப் சமான் பனானா ஹே. ஓதி ஓதி அவர்களை தனக்கு சமம் உருவாக்குங்கள். கேள்வி: किस बात का अनर्थ होने से भारत कौड़ी मिसल बन गया है? எந்த விஷயம் அனர்த்தமான காரணத்தினால் பாரதம் சோழிக்கு சமமாகிவிட்டது? सबसे बड़ा अनर्थ हुआ है जो गीता के स्वामी को भूल गीता ज्ञान से जन्म लेने वाले बच्चों को स्वामी कह दिया है. அனைத்திலும் மிகப்பெரிய அனர்த்தம் என்னவென்றால், கீதையின் சுவாமியை மறந்து கீதா ஞானத்தால் பிறப்பெடுத்த குழந்தையை स्वामी என்று கூறிவிட்டார்கள். इसी एक अनर्थ के कारण सभी बाप से बेमुख हो गए हैं. இந்த ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட காரணத்தினால் அனைவரும் பாபாவிடமிருந்து முகத்தை மாற்றிவிட்டார்கள். பாரத் கௌடி துல்லிய பன் கயா. பாரதம் சோழிக்கு சமமாக ஆகிவிட்டது. अब तुम बच्चे बाप से सम्मुख में सच्ची गीता सुन रही हो. இப்போ நீங்கள் குழந்தைங்க பாபாட்ட இருந்து நேரடியாக உண்மையான கீதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். जिस गीता ज्ञान से ही देवी देवता धर्म स्थापन होता है. இந்த கீதை ஞானத்தின் மூலமாகத்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகின்றது. தும் ஸ்ரீ கிருஷ்ணக்கே சமான் பன்தே ஹோ. நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமாக ஆகின்றீர்கள். பாடல்: கிஸ்னே ये सब खेल रचाया. யார் இந்த முழு விளையாட்டையும் உருவாக்கியது? ஓம் சாந்தி. ब्राह्मण कुल भूषण बच्चे समझ गए हैं कि बरोबर हमको स्वर्ग में बहुत अपरम्पार सुख थे. हम बहुत खुशी में थे. हम जीव आत्माएं स्वर्ग में बहुत मस्ती में थे. फिर क्या हुआ? பிராமண குல பூஷணர்களாகிய குழந்தைங்க புரிஞ்சிட்டீங்க, நாம் சொர்க்கத்தில் அளவற்ற சுகத்தில் இருந்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ஜீவ ஆத்மாக்கள் சொர்க்கத்தில் ரொம்ப ஆனந்தமாக இருந்தோம். பிறகு என்ன ஏற்பட்டது? ரங்கு ரூப்கி மாயா அக்கர் சட்கி. நிறம் மற்றும் உருவம் என்ற மாயை வந்து ஒட்டி கொண்டு விட்டது. விகாரோ கே காரண் ஹி இஸ்கோ நரக் கஹா ஜாதா ஹே. விகாரங்களுடைய காரணத்தினால தான் இதை நரகம் என்று சொல்லப்படுகிறது. तुम बच्चे हो हमारे, अब मैं फिर आया हूँ तुम बच्चों को राजयोग सिखलाने. பாபா சொல்லார், குழந்தைங்களாகிய நீங்களாம் என்னுடையவர்கள், இப்போ நான் உங்களுக்காக ராஜயோகா கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். அநேக் தர்மே, அநேக தர்மங்கள் இருக்குது. உண்மை சே நிக்கால்னே में कितनी मेहनत लगती है. அதிலிருந்து பிறரை விடுவிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. கீதா பி கहाँ से आई. கீதை எங்கிருந்து தோன்றியது? आदि सनातन धर्म जोता उनकी निशानियाँ कहाँ से निकली. ஆதி சனார்த்தன தர்மம் இருந்தது, அதோட அடையாளங்கள் எங்கிருந்து தோன்றியது? जो फिर ऋषि मुनियों ने बैठ बनाई जो अब तक सुनते आए हैं. ரிஷிகள் முனிவர்கள் பிறகு அதை உருவாக்குறாங்க, அதை தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. வேद किसने गाए. வேதங்களை உரைத்தது யார்? வேதோं का बाप कौन है. வேதங்களின் தந்தை யார்? बाप कहते हैं कि गीता का भगवान मैं हूँ. பாபா சொல்கிறாங்க, கீதையோட பகவான் நான் தான். गीता माता रची शिव बाबा ने, उसे जन्म लिया श्री कृष्ण ने. கீதை என்ற தாயை படைத்தது शिव बाबा. அதன் மூலமாக ஜென்மம் எடுத்தவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணர். உன்கே சாத் ராதே ஆதி சப் ஆ ஜாத்தே. அவர் கூட சேர்ந்து ராதே இப்படி எல்லாரும் வந்துடுவாங்க. பெஹலே ஹை ஹி பிராமன். ஆனால் முதன்மையானவர்கள் பிராமணர்கள். பாப் கேத்தே ஹே மேரா ஜேசா கர்த்தவிய கோய் கர்ண சகே. பாபா சொல்கிறாங்க, என்னை போல கர்த்தவியம் யாரும் செய்ய முடியாது. சப் பதீத்தோ கோ பாவன் பனானா படுத்தா ஹே.
அனைத்து பதீத்தமானவர்களையும் பாவனமாக்க வேண்டியிருக்கு. अब तुम बच्चों को वार्निंग देनी पड़ी. இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்கணும். तुम सब संजय हो सुनाने वाला एक शिव बाबा है. நீங்கள் எல்லாரும் தான் சஞ்சய், உங்களுக்கு சொல்லக்கூடியவர் ஒரு शिव बाबा. प्राचीन देवी देवता धर्म का रचने वाला कौन है? பழமையான தேவி தேவதா தர்மத்தை படைப்பவர் யார்? ये सब लिखने में बुद्धि चाहिए. இதெல்லாம் கருத்துக்களாக எழுதுறதுக்கு புத்தி வேணும். गीता से हम जन्म ले रहे, मम्मा राधे और ये फिर श्री कृष्ण बनेगा. கீதை மூலமாக தான் நாம் பிறப்பெடுக்கிறோம். மம்மா தான் ராதை, பிறகு இவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். ये गुप्त बातें है ना. இதெல்லாம் மறைமுகமான விஷயங்கள் அல்லவா? பிராமணோ கா ஜனம் कोई समझ न सके. ஆனால் பிராமணர்களுடைய ஜென்மத்தை பிறப்பை பற்றி யாரும் புரிஞ்சுக்க முடியாது. बात ही है श्री कृष्ण और परमात्मा की. ஏன்னா விஷயமே ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பரமாத்மாவை பற்றியது. ब्रह्मा, श्री कृष्ण और शिव बाबा ये सब बातें गुह्य है ना. ब्रह्मा, श्री कृष्णர், शिव बाबा இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானது. इन बातों को समझने वाला बड़ा बुद्धिवान चाहिए. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். जिनका योग पूरा होगा उनकी बुद्धि पारस बनती जाए. யாரோட யோகம் முழுமையாக இருக்கோ அவங்க புத்தி தான் தங்கமாயிட்டே இருக்கும். பட்டக்னே வாலைக்கு புத்தி மே ये ठहर न सके. அலைப்பாயக்கூடிய புத்தி இருக்கிறவங்களோட புத்தியில் இந்த விஷயங்கள் நிலைக்காது. तुम बच्चे एक बाप की याद में बैठे हो, एक की याद में रहना इसे कहेंगे अव्विबच्चारी याद. குழந்தைங்களாகிய நீங்கள் ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கீங்க, ஒருவருடைய நினைவில் நிலைச்சிருக்கிறது தான் அவ்விபச்சாரி நினைவுன்னு சொல்லப்படுது. अगर यहाँ बैठे भी दूसरे कोई की याद आती है तो विबच्चारी याद कहेंगे. இங்கே வந்து அமர்ந்தாலும் வேற யாரையாவது நினச்சிட்டு இருந்தா அது கலப்பட நினைவுன்னு தான் சொல்லணும். खाना पीना रहना एक घर में याद दूसरे को करना ये तो ठगी हो गया. சாப்பிட்றது, குடிக்கிறது, வாழ்கிறது ஒரு வீட்டில், நினைக்கிறது இன்னொருத்தரை, இது மிகப்பெரிய துரோகம். मैं ही पतित पावन हूँ, कोशिश कर और तरफ से बुद्धियों हटाकर बाप को याद करना है. நான் தான் பதீத்த பாவனன். முயற்சி செய்து எல்லா இடத்துலேருந்து புத்தியின் தொடர்பை துண்டிச்சு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. जितना याद करेंगे उतना ही पाप कटेंगे. எவ்வளோ நினைவு செய்கிறீங்க அவ்வளோதான் பாவம் அழியும். ऐसा नहीं कि जितना हम याद करेंगे उतना बाबा भी याद करेंगे. அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ நினைவு செய்கிறீங்க அவ்வளோ பாபாவும் நினைவு செய்வார் கிடையாது. பாப் கோ கோய் பாப் தோடே ஹி காட்னே ஹே. பாபா கொண்டு தன்னோட பாவத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக நினைவு செய்யணுன்றது கிடையாது. அப்படி ஜான்ச் கர்த்தே ரஹோ, டைரி ரக்கோ. தன்னை சோதனை பண்ணிகிட்டே இருங்க, டைரி எழுதுங்க. சாரே தின்மே ஹமாரா புத்தியோ கஹா கஹா கயா. முழு நாளில் என்னோட புத்தியின் தொடர்பு எங்கெல்லாம் போனது. அச்சா, நல்லது. धारणेकान मुख्य सारम, बुद्धिवान बनने के लिए याद से अपनी बुद्धि को पारस बनाना है. புத்திவான் ஆகுவதற்கு நினைவின் மூலமாக தன்னுடைய புத்தியை தங்கமாக்குங்கள். புத்தி இதர் உதர் பட்கானி நெய்ய. புத்தியை இங்கும் அங்கும் அலைய விட வேண்டாம். பாப் जो सुनाते हैं उस पर ही विचार करना है. பாபா கூறுவதை மட்டுமே சிந்தனை செய்ய வேண்டும். सेकेंड पॉइंट, ब्रह्मरी बन बूम बूम कर नरकवासी बने हुए कीड़ों को देवी देवता बनाने की सेवा करनी है. குழவி போல் ஊதி ஊதி நரகவாசியாக இருக்கக்கூடிய புழுக்களை தேவி தேவதை ஆக்கும் சேவை செய்யுங்கள். शुभ कार्य में देरी नहीं करनी है. शुभ காரியத்தை தள்ளி போடக்கூடாது. अपने भाई बहनों को बचाना है. தன்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும். वरदान, समानता की भावना होते भी हर कदम में विशेषता का अनुभव कराने वाले विशेष आत्मा भव. சமமான தன்மை என்ற பாவனை இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் சிறப்பு தன்மையின் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மா பவ. हर बच्चे में अपनी अपनी विशेषताएं. ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்டையும் தனக்குன்னு சிறப்பு தன்மைகள் இருக்குது.
विशेष आत्माओं का कर्म साधारण आत्माओं से भिन्न है. விசேஷ ஆத்மாக்களோட செயல் சாதாரண ஆத்மாக்களிடமிருந்து தனிப்பட்டது. हर एक में भावना तो समानता की रखनी है, लेकिन दिखाई दे कि ये विशेष आत्माएं है. ஒவ்வொருத்தர்கிட்டே நம்முடைய பாவனை சமமானதாக தான் இருக்கணும். ஆனாலும் விசேஷ ஆத்மாக்கள் என்பது தென்பட வேண்டும். विशेष आत्माएं अर्थात विशेष करने वाली, सिर्फ कहने वाली नहीं. விசேஷ ஆத்மாக்கள் என்றாலே சிறப்பானதை செய்பவர்கள், வெறும் சொல்பவர்கள் அல்ல. उनसे सबकी फीलिंग आएगी कि स्नेह के भंडार है. हर कदम में हर नज़र में स्नेह अनुभव हो. அவங்க கிட்ட இருந்து எல்லாருக்கும் இந்த உணர்வுகள் வரணும். இவங்க தான் அன்பின் பொக்கிஷம். ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு பார்வையிலையும் ஸ்நேகத்தின் அனுபவம் ஏற்பட வேண்டும். यही तो विशेषता, இதுதான் சிறப்புத்தன்மை. स्लोगन: सृष्टि की कयामत के पहले अपनी कमी और कमजोरियों की कयामत करो. சிருஷ்டியின் இறுதிச் சடங்கிற்கு முன்பாக தன்னுடைய குறைகள் மற்றும் பலகீனங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்யுங்கள். அவ்யக்த சமிக்கை: கர்மாதீத்தம் என்றாலே தேகத்தின் பந்தனத்திலிருந்து கூட முக்தி. கர்மம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கர்மத்தின் கணக்கு உருவாகவில்லை. அதாவது முற்றிலும் விடுபட்டவர்களாக வாழ்வது. எந்த விதமான பற்றுதல் கிடையாது. கர்மா செய்பவர் தனி, கர்மா தனி. இந்த ஸ்திதியின் மூலம் அதிகமாக புத்தியை செலுத்துவதற்கான அவசியம் ஏற்படுவது இல்லை. சங்கல்பம் தோன்றுகிறது, அது நடந்து விடுகிறது. இதுவே நிகழும். अच्छा, ओम शांति.